ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தோஷங்கள், பாவங்கள் போக எந்த கோயிலுக்கு போனோம், என்ன தானம் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து அ அனிலன், அனலன், ஆபன், சோமன், துருவன், பிரத்யூசன், பிரபாசன் இந்த மாரி அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வணங்குவது சிறப்பு. இது எல்லா கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, பரிவார தெய்வங்களாக இருக்கும். சில கோவில்ல. அத போய் பார்த்து அத வணங்குங்க. அதே மாரி சிங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பது மிக நல்லது. அது மாரி வன்னி மரம் இருக்கு இல்லைங்களா? அது தலவிருட்சமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள். அப்படி இல்லன்னா வன்னி மரம் இருந்தாலே போதும். ஏன்னா, எல்லா இடத்துலயும் வன்னி மரம் ஸ்தலமா விருட்சமா இருக்காது. அதனால வன்னி மரம் எங்க இருக்கோ, அங்க சென்று வணங்குங்க. அதே மாரி பொன் வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்கும். அத வண்டு பார்க்க முடிஞ்சா பாருங்க. அதுக்காக தேடி எல்லாம் போகாதீங்க. அதே மாரி பெருமாளை அனந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதும், சப்த கன்னியர்களை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். சரிங்களா? இதை எழுதி வச்சு வாழ்நாள் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வாழ்நாளெல்லாம் செய்யக்கூடிய இதை செஞ்சுக்கிட்டே வந்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், பாவங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகும்.